இன்றைக்கி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கோங்க. அதுக்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாஸ்தா போட்டுக்கோங்க, வேக வைக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்தோடனே தனியாக பச்சை தண்ணியில் கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு பெரிய வல்லாரி போட்டுக்கலாம். இதிலே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி பழமாக போட்டுக்கலாம். நான் இதில் காய்கறி குடமிளகாவும் கேரட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பாஸ்தாலையும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் உப்பு போட்டு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதோட போட்டுக்கலாம். நம்ம பாஸ்தாவை தண்ணியில் கழுவி வச்சனால இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பெரட்டினா போதும், பாஸ்தா ரெடி ஆயிரும். இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாஸ்தா ரெடி ஆயிரும். நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.